Tony and Guy Essentials Sirvamayu welcomes you with a standing offer. All skin service up to 50%, all hair service up to 20%. Terms and conditions apply. For booking appointments, 98406 77057. உலகெங்கிலும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் வாழ்நாள் பலன்கள், பிறவி பலன்கள், கர்ம பலன், ஒவ்வொரு சேனல்லையும் ஒரு டைட்டில் வச்சிடறாங்க. எதை சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல. வகையில் கர்ம பலன் எடுத்துக்கோங்க, வாழ்நாள் பலன் எடுத்துக்கோங்க, ஏதோ ஒன்று. நான் ஒன்று சொல்கிறேன், சிம்பிளாக புரிகிற மாதிரி. வாங்கிட்டு வந்தோம் வரோம். ஓகே, நம்ம என்ன வாங்கிட்டு வந்தோம் வரோம். நமக்கு இந்த ஜென்மாவில், இந்த பிறவியில் நம்ம தொடர்ந்து நீடிக்கிறோமா இல்லையாங்கிறது அது இந்த கடவுள் தான் முடிவு பண்ணணும். அப்போ ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி நமக்கு பலன்களை கொடுக்குறார். எதுக்காக இந்த காம்படிஷன் அப்படின்னா, சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே நண்பர்களே, நம்ம சொல்கிறது உங்களுக்கு மேட்ச் ஆச்சு அப்படிங்கும்போது தான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஷியாலிட்டி பில்ட் ஆகும். ஓகே, இவர் கரெக்டாக தான் நம்ம கூட பல்ஸாக சொல்கிறாரு, ஒரு சொல்கிறது ஹிட் ஆகும் போன்ற எண்ணங்கள் வரும். அவ்வகையில் சிம்மராசிக்காரர்களுக்கு கற்பனை அதிகம். பொதுவாகவே இவர்களுக்கு கற்பனை அதிகம். எதையுமே கற்பனை பண்ணிகிட்டே இருப்பாங்க. 12 கூடியவன், 12னா இல்லூஷன்ஸ், மன இது. அதில் சந்திரன் தான் அதிபதிங்கிறதுனால நிலையற்ற தன்மையுடையவன் சந்திரன், ஓடிக்கிட்டே இருப்பான். அதனால் கற்பனை அதிகமாக இருக்கும். இவங்க சின்ன வயசுலேயே ஒரு கோட்ரஸில் பணிபுரியிறப்ப அரசியல் கான்மாயின்லாம் சொல்லுவாங்க தெரியுமா. ஒரு விஐபி கோட்ரஸ் இருக்கும், அங்கேயே வரிசையாக இருப்பாங்க. எம்எல்ஏ இருப்பார், மினிஸ்டர் இருப்பார், இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அங்கே வளர்ந்தவங்களாம் இருப்பாங்க. பெரும்பாலும் ஹெச்ஜிசி கோட்ரஸ். சார் எங்கள் அப்பா இபியில் இருக்கார், இவர் இதில் கவர்மெண்ட் ஸ்கூலில் வாத்தியாராக இருக்கார், ஒரு ஹெட் மாஸ்டராக இருக்கார். அந்த மாதிரி வேறுபட்ட அரசு உயர் அதிகாரிகள்லாம் தங்கியிருக்கிற ஒரு தெர்மல் கோட்ரஸ்ஸு இந்த கோட்ரஸில் இருக்கும். அந்த மாதிரி கோட்ரஸில் இருப்பாங்க. அரசு பணி, பெரும்பாலும் அரசு பணியில் இருக்கிறவங்க இவங்களை சுற்றி இருப்பாங்க. சங்கம் சமுதாய பணிகளில் ஈடுபடுவாங்க. சார் இவர் யூனியனில் இருக்கார், சார் இவர் அப்படி, சார் இப்படி, சார் இந்த சங்கம் சமுதாய பதவிகள் என்பது வரும். பதவிகள், இவரை தேடி வரும் பதவிகள். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு சட்டன் யூனியனில் இவர் இதாக இருப்பார், மெம்பராக இருப்பார், ஹெட்டாக இருப்பார், அதெல்லாம் நடக்கும். அப்போது இவருக்கு வாழ்நாள் லட்சியமாகவே இவருக்கு என்ன இருக்கும்னா, லாட்ஜி கட்டுறது, ஹோட்டல் கட்டுறது, திருமண மண்டபம் கட்டுறது, இதெல்லாம் இவருடைய வாழ்நாள் லட்சியமாக இருக்கும். வாழ்நாள் லட்சியம். அதே மாதிரி ராசியில் நின்ற திசைகளின் வீடுகளில் வீடு கட்டுவார்கள். ராசிகளில் நின்ற திசைகளில், கிரகங்களினுடைய திசையில் வீடு கட்டுவார்கள். சிம்மத்தில் சுக்கரன் இருக்காருன்னா அப்போ சுக்கர திசையில் வீடு கட்டுவாங்க. இந்த மாதிரிலாம் நடக்கும். சிம்மத்தில் சனி இருந்தால் தொழில் நடக்கும், இதெல்லாம் நடக்கும். சிம்மத்தில் சனி, செவ்வாய், ராகு, கேதுலாம் அவங்க ஜனன ஜாதகத்தில் இருந்தாங்கன்னா காதல் திருமணம் பெரும்பாலும் இவர்களுக்கு நடப்பதில்லை. கற்பனை வளம், தகுதிக்கு மீறி ஆசைப்படுவாங்க. இவங்க ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறவங்களாம் இருந்தாங்கன்னா 1 கோடி ரூபாய்க்கு ஆசைப்படுவாங்க. இந்த மாதிரி தகுதிக்கு மீறி ஆசைப்படுபவர்களாக இருப்பார்கள். ஷேர் மார்க்கெட் இவர்களுக்கு கை கொடுக்காது பெரும்பாலும். ஆனால் இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் ஷேர் மார்க்கெட் பின்னாடி போகிறதா தான் இருக்கும். அது இவர்களுக்கு கை கொடுக்காது. அதே மாதிரி மலை சார்ந்த பகுதி, மாடி வீடு, இவர்களுக்கு மலை சார்ந்த பகுதியில் தான் இவர் வீடு இருக்கும், மாடி வீடாக இருக்கும். அதே மாதிரி அரசு உயரதிகாரிகள் இவர் கூட இருப்பாங்க. கல்யாண மண்டபம், இவங்க எங்கே இருக்காங்களோ அங்கே இருக்கிற இடத்து பக்கத்தில் ஒரு கல்யாண மண்டபம் இருக்கும், அல்லது ஒரு சத்திரம் மாதிரி சின்ன ஒரு மினி ஹாலாவது இவங்கள பக்கத்தில் இருக்கும். கல்யாண மண்டபம். மருந்து கடை இவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கும், மருந்து கடை. அல்லது ஒரு மருத்துவர் பக்கத்திலே இருப்பார், கிளினிக் மருத்துவர் என்பவர் கூடவே இருப்பார். அடுத்தவரை கைதூக்கி விடுகின்ற ராசினா அது சிம்ம ராசி தான். இவங்க மற்றவங்களை வாழ வைப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். கண்களில் பிரச்சனை, கிளாஸ் டோர்ஸ், கண்ணாடி கதவுகள் இருக்கும். கண்களில் பிரச்சனை இவர்களுக்கு நிச்சயம் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். சிம்மம் பூரம் தனக்கென எதுவும் சேர்த்து வைக்காது. சிம்மம் உத்திரம், தந்தை வழி ஆசிகள் உண்டு. சிம்மம் உத்திரம், தந்தை வழி வியாதி, கொடையாளி, வள்ளல், இவங்க தான். தந்தை வழி வியாதியில் அவர்களுக்கு ஏற்படும். கொடையாளியாக இருப்பாங்க, வள்ளலாக இருப்பாங்க. வாக்கு, தொழில், வங்கி, பேங்க்கில் ஒர்க் பண்ணுறது, பேச்சாற்றல், பட்டிமன்ற நிபுணர், அதே மாதிரி தொழில் பண்ணுறது, இவங்களாம் அது மாதிரி பேச்சே லாபமாக இருக்கும். அதே மாதிரி மோகங்கள், 2 வருமானம் உண்டு இவர்களுக்கு. சிம்மராசிக்காரர்கள் பெரும்பாலும் 2 திருமணம் பண்ணுறவங்களாக இருப்பாங்க. ஏன்னா ஆனால் திருமணம் வாழ்க்கை இவர்களுக்கு நிம்மதி தருவதில்லை. அதே மாதிரி வெளி உலகத்திற்கு ஒரு வாழ்க்கை, தனக்கென ஒரு வாழ்க்கைன்னு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. 2 வருமானம் இவர்களுக்கு நிச்சயம் உண்டு. அதே மாதிரி பற்களில் பிரச்சனை சிம்மராசிக்காரர்களுக்கு டிஃபால்ட்டாக ஏற்படும். ஏன்னா சிம்மம்னா சூரியன்னா ராகு ஆகாதுன்னா பற்களில் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். ஸ்கிரிப்ட் எழுதுறது, கலை, நாட்டியம் போன்றவர்களில் இன்ட்ரெஸ்ட்டு, ஸ்கிரிப்ட் எழுதுறது, ஜெராக்ஸு, எழுத்து, கவிதை, கட்டுரை, இதெல்லாம் இவங்களுக்கு கூடவே பிறந்தது. கதை, கவிதை, கட்டுரை, ஜெராக்ஸு, எழுத்து, இதெல்லாம். சகோதரர் பிறந்தவுடன் கர்மம் ஏற்படும். சகோதரர் உறவு கூடவே இருப்பாங்க. சகோதரர் பிறந்தவுடன் கர்மம். முதல் தொழிலை மாற்றுகிறார். இவர் ஜாதகர் சிம்மராசிக்காரர். ஃபஸ்ட்டு ஒரு தொழிலில் இருக்கார், அதே ஒரு கம்பெனியில் வேலைக்கு போகிறார்.
அதை மாற்றிக்கொள்கிறார். 2வது தொழில் தான் இவருக்கு செட் ஆகும். சகோதரர்களை இவர் கூடவே வச்சுப்பார். சகோதரர்களால் தான் அவங்களுக்கு வருமானம். அதே மாதிரி தாய் தந்தை ஆதரவு என்பது இவருக்கு கிடைப்பதில்லை. 4, 9 கூடியவர் செவ்வாய் பாதகாதிபதியாக ஆவதால் உடன் பிறந்தவர்கள் இவர் நல்லா இருப்பாங்க. ஆனால் இவர்கள் அவங்களுடைய கடைசி வரைக்கும் நிலைப்பதில்லை. தாய் தந்தையர் ஆதரவும் கடைசி வரைக்கும், சின்ன வயசுலேருந்து நிறையா ஹாஸ்டலில் வளர்ந்தவங்க போன்ற விஷயங்கள்லாம் இவர் தான். இது மாதிரி குழந்தை பிறந்தவுடன் குடும்பம் பிரியும். 5 கூடியவன் 8 கூடியவனாக இருப்பதால் இவர் குழந்தை பிறக்கிற வரைக்கும் தான் அவங்க குடும்பம் ஒன்றா இருக்கும். குழந்தை பிறந்த ஒன்றா 2ஆக பிரிஞ்சிரும். குடும்பமே டிஸ்ட்ராக்டட், ஆளுக்கு ஒரு மூலையில் போயிடும். அதே மாதிரி சிறு வயதிலேயே குழந்தையை கட்டிப்பிடிச்சி கொஞ்சிறது, மழலை பிரயாயத்தில் குழந்தைகளோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது போன்றவை இவர்களுக்கு ஏற்படுவது இல்லை. அதே மாதிரி வீடு வண்டி வாகனம் எல்லாம் இவருக்கு சேரும், நிறைய சேரும் வீடு வண்டி வாகனம். அதே நேரத்தில் ஏன்னா 4 கூடியவனே செவ்வாயாக இருப்பதால் வீடு கட்டுறது, லேண்டு வாங்குறது இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். ஒரு லைஃப்பில் நிறைய லேண்டு வாங்குவார், நிறைய வீடு வாங்குவார், வித்துட்டே இருப்பார். இவர்கள் கற்ற வீட்டில் இவர்கள் வசிப்பது இல்லை. இதுதான் இவங்களுக்கு இருக்கிற பெரிய ப்ராப்ளம். அடுத்து குழந்தை பிறப்பு தாமதமாக இருக்கிறது. பூர்வீகத்தை பெரும்பாலும் குழந்தை பிறப்பு தாமதமாக இருக்கும், அல்லது குழந்தை வந்து IVFல IUIல பிறந்ததாக இருக்கும். அவன் பூர்வீகத்தில் இருக்க தடை என்பது ஏற்படும். பூர்வீகத்தில் இருக்க மாட்டாங்க. மாமாவுக்கு விபத்து உண்டு. 4 கூடியவனை 9 கூடியவனாக இருப்பதால், பாதகாதிபதியாக இருப்பதால் மாமாவுக்கு விபத்து என்பது உண்டு. மாமா இவர்களை வளர்த்து இருப்பாங்க, ஆனால் இவர்களால் மாமாவுக்கு எந்த விதமான லாபமும் இல்லை. பூர்வீகத்தில் இருக்கும் குலதெய்வத்தின் அனுகிரகம் என்பது கிடைப்பதில்லை. பூர்வீகத்தில் இருக்கின்ற குலதெய்வத்தினுடைய அனுகிரகம். ஊருக்கு போவாங்க, ஊருக்கு போய் குலதெய்வத்தை கும்பிட்டு வருவாங்க. குலதெய்வத்தை கும்பிட்டு வரும்போது பஸ்லேயே சண்டை போட்டுக்கிறது போன்றவைகள்லாம் இவர்களுக்கு ஏற்படும். குலதெய்வத்தின் அனுகிரகம் கிடைப்பதில்லை. பூர்வீக சொத்து கிடைப்பதில்லை. மாமா அன்பு கிடைப்பதில்லை. பூர்வீக சொத்து என்பது கிடைப்பதில்லை. மாமா அன்பு கிடைப்பதில்லை. மனைவியால் வருமானம் உண்டு. சிறு பிரிவு உண்டு. அது மாதிரி நண்பர்களால் எந்நேரமும் துரோகங்களை அனுபவிக்கிறவங்க. ஒரு சிங்கத்துக்கு எப்படி ஒரு 25-30 எதிரி இருப்பாங்களோ அந்த மாதிரி இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு தொடர்ந்த எதிரிகள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. இவர்கள் எதிரிகளே இவர்களுடைய எந்நேரமே இவர்களுக்கு துரோகங்கள் செய்து கொண்டே இருப்பார்கள். என்றுமே நண்பர்களே, நமது பலத்தை பற்றி கவலைப்படுபவன் எதிரி, நமது பலவீனத்தை பற்றி கவலைப்படுபவன் துரோகி. இவர்களுக்கு துரோகிகள் மிகவும் அதிகம். சிம்மராசிக்காரர்கள் எந்நேரமும் துரோகிகளை சந்தித்து கொண்டே இருப்பார்கள். 6 கூடிய சனி பகவானே 7 கூடியவராகவும் இருக்கிறார். மனைவியே இவங்க மேலே வழக்கு போடுவாங்க, இவர்களுக்கு எதிராக வழக்கு போடுவாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு 2 கூடியவனாக புதனும் 11 கூட சிம்மராசிக்காரர்கள் நிச்சயம் ஒரு புத்தகம் எழுதுவாங்க. இவர்களுடைய பெருமைக்கு பிரச்சனைன்னு சொன்னால் இவங்களால் தாங்க முடியாது. இவர்களுக்கு எதுக்கு வேணால் பிரச்சனை வரலாம், இவர்களை நீங்கள் என்ன வேணால் கிண்டல் பண்ணலாம், ஆனால் இவர்களுடைய பெருமைக்கு ஒரு பிரச்சனை, இவருக்கு இந்த காரியம் இவரால் முடியாதுன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவர் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுவார். இவருக்கு முடியாதுங்கிற சாப்டரை இந்த உலகத்தில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஆட்கள் இவங்க. இவர்களுடைய ப்ளஸ்ஸும் அதுதான், இவங்களோட மைனஸும் அதுதான். அதிகபட்ச ஈகோயிஸ்ட், உச்சக்கட்ட ஈகோயிஸ்ட் இவங்க தான். ஸோ சிம்மராசிக்காரர்களுக்கு இதெல்லாம் இவர்களுடைய பிறவி பலன்கள். இவர்களுக்கு என்னெல்லாம் நடக்கும் வாழ்க்கையில், இவங்க மீடியாவை தொட்டு முன்னுக்கு வந்தவங்களை நான் பார்த்துருக்கேன். சிம்மராசிக்காரர்கள் இவர்கள் எந்நேரமும் மீடியா, யூடியூபு, கேமரா அப்படி சுற்றுறவங்களை பார்த்துருக்கேன். அதே மாதிரி சிம்மராசிக்காரர்கள் பெரும்பாலும் துரோகங்கள் செய்து வீணாக போனவங்களையும் பார்த்துருக்கேன். தகுதிக்கு கம்மியான செயல்களை செஞ்சாங்கன்னா இவங்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும். அதே மாதிரி சிம்மராசிக்காரர்கள் பெரும்பாலும் சினிமாவில் சாதித்தவர்களை பார்த்திருக்கிறேன். சிம்மராசிக்காரர்கள் காரியக்காரர்கள். இவர்கள் கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபட்டு கொண்டே இருப்பார்கள். அமானுஷ்யம், தெய்வம், தேவதை போன்ற விஷயங்கள். தெய்வத்தை வச்சு தான் இவங்களுடைய பழப்பெல்லாம். அதுபடி எங்கிட்டே இருப்பாங்க. ஆக சிம்மராசிக்காரர்கள் சிறப்பு. என்னென்ன பொருள் வச்சா எங்களுக்கு காசு வரும் சார், எங்கள் தொழில் எப்போ சார் விருத்தியாகும், எங்கள் கடன் எப்போ சார் சரியாகும், எங்கள் குடும்ப வாழ்க்கை எப்போ சார் நல்லாயிருக்கும், கீழே போய்ட்டுருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே, இதுதான் தலைமை சாத்தன் மடம்னு பேர். இந்த ஸ்ரீமடம்ங்கிறது சும்மா கிடையாது சார். இங்கே இருக்கும் விஷ்ணுமாயாதான் உலகத்திலேயே 5 அடி 6 அடி உயர மிகப்பெரிய பிரம்மாண்ட சிலையாக விஸ்வரூபமாக எழுந்தருள் இருக்கிறார். இவர் வச்சது தான் சட்டம். தலைமை சாத்தன் மடம்னு பேர். இங்கே வரவங்க எந்த விதமான பிரச்சனைகள்லேருந்து எல்லாத்துலேருந்து விடுதலை அடைகிறார்கள். உடனே ஃபோன் பண்ணுங்க, ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.